வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்மக்கிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க. ஆண் ஜாதகர் அவருடைய ஜாதக அடிப்படையில் அவருக்கு ஆயுள் எப்படி இருக்கும், குடும்பம், வேலை இது போன்ற அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நிச்சயமாக அவருடைய ஜாதகம் சார்ந்த அடிப்படையில் அவருக்கு வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள்லாம் யோக பலன்கள் தருகின்றதா, தசாபதிகள் அவருக்கு நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அவர் நவம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. நவம்சத்தின் அடிப்படையில் அவருக்கு லக்னத்திலே பாருங்க, சந்திரன், சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் உச்சமாகவும் செவ்வாய் ஆட்சியாகவும் இருக்கு. 2ஆம் இடத்துல குருவும், 5ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய சேர்க்கை அமைப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாகவே இருக்கு. 8ஆம் இடத்துல புதனும், இங்கே 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நவம்சத்தின் அடிப்படையில் பெற்றிருக்கின்றார். நவம்சத்தை பொறுத்து ஒருத்தரோட திருமணம் மற்றும் அவருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக அவருடைய நவம்சத்தை சார்ந்து அவருக்கு சில இரத்த அழுத்த குறைபாடுகள் இருக்குங்க. சில விபத்து, அடிவேறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி ஒரு மேஜர் இஷ்யூஸ் கிடையாது. சில மூச்சு, சளி தொந்தரவுகள் இதெல்லாம் சிறு வயதிலே சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது நவம்சத்தை பொறுத்து. அவருக்கு திருமண அமைப்பு நன்றாகவே இருக்கு. திருமணம் அமையும், ஆனால் பந்தத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சில கிரக சேர்க்கை அமைப்புகள் காட்டுகின்றது. மற்றபடி அவருக்கு நவம்சத்தை சார்ந்த அவருக்கு தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பாகவே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை எடுத்து காட்டுகின்றது. நவம்சம் ஓரளவு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. ஆனால் ராசி கட்டத்தின் அவருடைய முதற்கட்ட பலன்கள் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா என்பதெல்லாம் நம்ம பார்த்து அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ராசி கட்டத்தை சார்ந்த அவருக்கு லக்னத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, 2ஆம் இடத்துல செவ்வாயும் மாந்தியும், 3ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாக கேது சுக்கிரனுடன் ஆட்சியாக நீச்சபங்க ராஜயோக அமைப்பு 3ஆம் இடத்துல சிறப்பாக இருக்கின்றது. 4ஆம் இடத்துல புதனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு, 6ல் குரு நீச்சமாகவும் மற்றும் 9ஆம் இடத்துல ராகுவும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றன. இவர் இவருக்கான அடிப்படை குணநலன்கள் எப்படி இருக்குன்னா, இவர் அதிகமாக ஈராற்றலுடன் தொடர்பு கொண்டிருப்பார். உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கும். அதிகமான சென்சிட்டிவ் டைப்பாக இருப்பார். மற்றும் உயர்ந்த இலக்குகள், லட்சியங்கள் கொண்டவராகவே இருக்கின்றார். மற்றும் பார்த்தீங்கன்னா அதிகமான சிந்திக்கக்கூடிய திறன் மற்றும் உடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு மற்றவருடைய அறிவுத்திறனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய கம்பாரிசன் திறன் அவருக்கு இயல்பாகவே இருக்கும். தன்னை மற்றவருடன் தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் இவருக்கு இயற்காகவே உள்ளது. மற்றபடி இவருக்கு இந்த ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவர் பிறந்தது எப்படின்னா, அவர் மகம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் கேது திசையில் 5 வருடம் 8 மாதம் இருப்பில் சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கின்றார்கள். பொதுவாக சிம்ம ராசி லக்னம் ரெண்டுமே ஒரே ராசியாக இருக்கிறதுனால, ரத்னமாக இருக்கிறதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக காதல் வயப்படும் குணம், நல்ல சிந்திக்கும் திறன் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி இது போன்ற ஒரு ஞானம், அறிவு, சிந்தனை இது போன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் இவருக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், தொழில்நுட்பம் சார்ந்த ஈடுபாடுகள் இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை படைத்தவர்களாக பொதுவாக சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். போதிக்கக்கூடிய குணம் இயற்கையாகவே இருக்கும். தொழில்நுட்ப ஈடுபாடுகள் இருக்கும். இதுதான் சிம்ம ராசி லக்னத்துக்கான அடிப்படை குணம். அவருக்கு இல்லைன்னா அதிகார குணம் அவர்களுக்கு இருக்கும். எப்போதுமே அடிபணிந்து போகக்கூடிய தன்மை அவர்களுக்கு குறைவாகவே இருக்கும். அந்த விடாப்பிரியான குணம், வைராக்கிய குணம் இயல்பாக இருக்கும். சரிங்க, அவருக்கு லக்னத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு எந்த அளவுக்கு பலம் கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக சிம்ம ராசி லக்னமாக இருக்கிறதுனால இவர்கள் 12ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் இருக்கிறதுனால இவர் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சில கவனம் தேவைப்படும். அதுபோல் எப்போவுமே பயணம், அலைச்சல், வெளிதேச தொடர்புகள் இவருக்கு இருக்கிறது ஒரு நன்மை பயக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதேபோல் இவருக்கு 2ஆம் இடத்துல மாந்தியும் செவ்வாயும் இருக்குது. இவரோட குடும்ப அமைப்பு ஓரளவு, அதாவது சொந்த குடும்பம் அமைப்பு ஓரளவு சிறப்பாக இருக்கும். தாயோட ஆரோக்கியம் சற்று கவனம் தேவை இருக்கும். அதுபோல் சகோதரர் சார்ந்த சில கடமைகளை அவர் செய்ய கடமைப்பட்டிருப்பார். இவருடைய லக்னாதிபதி சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால இவருக்கு சில தொடக்கத்தில் சில சுய புகழ் சம்பந்தப்பட்ட இவருடைய பேருக்கு கலங்கம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அதிகமான இடநாற்றம், அலைச்சல், பயணம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இவருக்கு இயல்பாகவே இருக்கும். இவர் பொதுவாகவே வீட்டிலேருந்து தன்னை ஒதுக்கியே இருக்கணும், தன்மைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய தன்மை பெருந்தியவராக இருப்பார். அதேபோல் இவருக்கு தலை, ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்ட சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகளும், மூச்சு, சளி தொடர்புகள் சளி சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அதேபோல் கால் சம்மந்தப்பட்ட சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு இவர் அதிகமான அக்கறை செலுத்தணும். இவர் எப்படிப்பட்ட அமைப்பில் இவர் செயல்பட்டால் இவருக்கு வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னா, வீடு வாங்கி விற்கிறதா இருக்கட்டும். அதுபோல் இவர் கடன் இயல்பாகவே கிடைக்கும். 6ஆம் இடத்துல குரு நீச்சமாக இருக்கிறதுனால இவர் கடன் அமைப்புகள் இயல்பாக நிறையா கிடைக்கும். வேலை அமைப்புகள் சிறப்பாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. குரு இருக்கிறதுனால ஒரு பேங்கிங் செக்டர்ஸ், 4ஆம் இடமும் புதன் சனி இருக்கிறதுனால 6ஆம் அதிபதி 4லிருந்து வரதுனால இது வேலை அமைப்புகள் எப்படின்னா வீடு வாகனம், இல்லைனா வாகனம் வாங்கி விற்கிறதா இருக்கட்டும், இல்லைனா பேங்கிங் ரிலேட்டட் செக்டர்ஸ் எதுலையாவது ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், வருமான வரி தொடர்பான அமைப்புகளை செயல் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்
வில்லேஜ் கிராமத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தால் இவருக்கு எப்பவுமே வேலை வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கிறதுனால வாகனம் அதாவது கால்நடைகள் விலங்குகள் அதாவது கோழி பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மாடுகளை வாங்கி விற்கிறதா பால் பண்ணையெல்லாம் போன்ற அமைப்புகள் வந்து இவருக்கு நல்ல அமோகமான பலன்களை கொடுக்கும். ஏழை அமைப்பு இவருக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் இவர் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குன்னா இவருக்கான 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால இவர் சொந்தமாகவும் தொழில் பண்ண முடியும். இவருக்கு 3 மற்றும் 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால வந்து இவர் ஒரு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட கிராமம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறப்ப இவர் வந்து நல்ல விவசாயம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள், உணவு சம்மந்தப்பட்ட உணவு உற்பத்தி, உணவு ஏற்றுமதி, உணவுப் பொருட்கள், ஆடை அலங்காரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இவர் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். அதேபோல் வண்டி வாகனம் இவருக்கு வந்து அதிகமான 3ஆம் இடமும் நீச்சபங்க யோகா அமைப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஏதாவது சொந்தமாக வாங்கி டிராவல்ஸ் பண்ணுற அமைப்புகளில் இவர் செயல்பட முடியும், சிறப்பாக செயல்பட முடியும். இவர் வந்து ஒரு டிரைவராக கூட செயல்பட முடியும். 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால ஒரு டிரைவராக செயல்பட முடியும். சிறு தொழில் போன்ற அமைப்புகள் வந்து இவருக்கு ஒரு சின்ன மெஷின்ஸ், லேத்தேம், வெல்டிங் இது போன்ற இந்த அமைப்புகள் வந்து இவருக்கு நல்ல பலன்கள். ரெஸ்டாரண்ட் இவர் வந்து நிச்சயமாக ஒரு உணவுத்துறை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அமைப்பும் செயல்படலாம். 9ல் ராகு இருக்கிறதுனால ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு ஹோட்டல் போன்ற அமைப்புகள் வந்து ஒரு அதாவது ஹோட்டல்ஸ்னா மீன்ஸ் வந்து கட்டி வாடகைக்கு விடுறது இது போன்ற அமைப்புகளும் இவருக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். இவருக்கு நவம்சத்திலே பார்த்தோம் திருமண அமைப்பு இருந்தாலும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை காட்ட தான் செய்யுது. அதனால வந்து திருமணம் சார்ந்த சில மனைவி சார்ந்த பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகள் பொதுவாக வந்து சில நீச்சல் சம்மந்தப்பட்ட நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இவர் சந்திக்க தான் செய்வார். ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யும். இவருடைய 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வருது. பொதுவாக நான் சொன்ன மாதிரி வீடு வாகனம், அதை பால் பண்ணை, ஆடு மாடு போன்ற விலங்குகள் சம்மந்தப்பட்ட எந்த தொடர்பும் இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதேபோல் இவர் வந்து 5ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால இவர் கல்வி எந்த அளவுக்கு இவருக்கு இருக்கும், இடைநிலை கல்வி ஓரளவு இருக்கும். பட் 4ஆம் அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து வருவது மிகப்பெரிய அளவில் வந்து இவர் கல்வி அமைப்பில் வந்து சிறந்து விளங்க முடியுமா அப்படின்னாலும் கல்வினால வந்து இவர் குடும்பம் சார்ந்து செயல்படும் பட்சத்தில் தான் இவருக்கு வந்து பெரிய பலன்கள் கிடைக்குமே தவிர கல்வினால இவருக்கு பெரிய பலன்கள் கிடைக்காது. அதேபோல் வீடு வாகனம் இது போன்ற அமைப்பு, கால்நடை அமைப்புகளாக இருக்கட்டும், பேங்கிங் ரிலேட்டட் ஒர்க்காக இருக்கட்டும், சொந்தமாக சுயதொழில், சிறு தொழில் அமைப்புகளில் இவருக்கு சிறப்பாக கை கொடுக்கும், பலன் கொடுக்கும். கலைத்துறை, அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் கூட இவருக்கு நிச்சயமாக நல்ல ஒரு சாத்தியக்கூறுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதில் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபதி அமைப்புகள் எந்த அளவுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இவருக்கு வந்து கேது திசை முடிந்து சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் இது போன்ற தசாம் அமைப்புகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இப்போ நடக்கிறதுல வந்து சந்திரன் திசை போயிருக்கு. சந்திரன் லக்னத்தையும் 12ஆம் இடத்துலையும் செயல்படுறதுனால இப்போ அவர் வந்து ஆரோக்கிய மேம்பாடு தான் அதிகமான கவனம் செலுத்துவார். அதிகமான பயணம், வீட்டிலேருந்து தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்போல்லாம் வெளிநாடு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால 9ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய்மாமா சம்மந்தப்பட்ட உறவுகளையோ இல்லை குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவுகள் யாரேனும் வெளிநாடு இருந்தால் வெளிநாடு போய் அங்கே வந்து வாழக்கூடிய அமைப்பு இவருக்கு நல்ல அமோக பலன்களை கொடுக்கும். இவருக்கு நடப்பில் சந்திரன் திசையில் இவருக்கு கேது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. கேது வந்து இந்த காலகட்டம் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அடுத்து சுக்கிரன் வரலும் நல்ல பலன்களை கொடுங்க. அதான் நான் 3ஆம் இடம் சொன்னதுனால இவர் நான் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு இருக்காருன்னா அவர் வந்து நிச்சயமாக ஒரு வீடு வாகன அமைப்பிலையோ கால்நடை அமைப்பிலையோ செயல்பட்டு அவரால் சாதிக்க முடியும். விவசாயம் சார்ந்த அமைப்பிலையோ உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியிலையோ சாதிக்க முடியும். இல்லை அவர் வெளிநாட்டில் இருக்காருன்னா அவருக்கு வந்து சிறு தொழில் அமைப்பு இல்லை சட்டம், காவல், பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகளையும் இவரால் சாதிக்க முடியும். ஏன்னா லக்னாதிபதி சூரியன் 3ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால சுக்கிரன் டிகிரி அமைப்பில் 2-3 இடையில வர்றதுனால ஒரு காவல்துறை, சட்டம் துறை இது போன்ற அமைப்பிலையும் இவரால் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஆரோக்கிய குறைபாடுகள் சற்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைனா அதை சற்று கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை அமைப்பிலும் இருக்கத்தான் செய்கின்றன. இவருக்கு வந்து திருமணம் வந்து ஒரு திருமணங்கிறது வந்து அமைதியை காட்டிலும் இது போன்ற அமைப்பில் திருமணம் செய்யாமலும் இருப்பார்கள். திருமணம் செஞ்சாலும் 2 திருமணத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன. இது போன்ற அமைப்புகளில் திருமணத்தை வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லிட முடியாது. ராகு கேது தொடர்பான சில பரிகார அமைப்புகளை, நிவர்த்தி அமைப்புகளை செய்யும் பட்சத்தில் திருமண அமைப்பும் வந்து இவர்களுக்கு நன்றாகவே அமைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவருக்கு இப்போ உள்ள காலகட்டம் ஒரு சங்கடமான காலகட்டம் தான். ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது. இவருக்கு வந்து குறிப்பிட்டபடி கேது முடிஞ்சு சுக்கிரன் வேலையும் நல்லா இருக்குங்க. சுக்கிரன் புத்தி, சந்திர தசையில சுக்கிரன் புத்தி, அடுத்து சூரியன் புத்தி கூட வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்ல 2027 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் பண்ணுங்க. 2027லேருந்து 34 செவ்வாய் புத்தி வந்து செவ்வாய் திசை வந்து ஒரு நல்ல பலன்களையும், அடுத்து ராகு திசையும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குங்க. ராகு திசை வந்து நிச்சயமாக மோசமான பலன்களை கொடுக்கும்னு சொல்ல 2027 மேலே இவர் அமோகமாக வாழ்வார். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் சந்திரன் போயிருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கவனம் அதிகமாக தேவைப்படும். வீட்டிலேருந்து மறைஞ்சிருக்கக்கூடிய ஒளிந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு நன்மை வைக்கும் சில காலகட்டத்துக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட நிறைய கவனம் தேவைப்படும். மற்றபடி இவர் வந்து நான் சொல்லக்கூடிய அமைப்புகளில் செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக சாதிப்பதற்கான வாய்ப்பு. சுயமாக செயல்படும் பட்சத்தில் அரசியல் தொடர்புகள், டீச்சிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை தொழில்நுட்பம் சார்ந்து இயங்குறது, இல்லை உணவுத்துறை சம்மந்தப்பட்ட அமைப்புகள், இதில் வந்து ஒரு நல்ல சட்டம், காவல், பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் ஒரு நல்ல பலன்கள், வீடு வாகனம், அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள், கால்நடை பராமரிப்பு போன்ற அமைப்புகள் இவருக்கு நல்ல பலன்களை, அமோகமான பலன்களை கொடுக்கும். திருமணம் அவ்வளவு சிறப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இதுதான் என்னுடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மற்றபடி இவர் வந்து அமோகமாக வாழக்கூடியவர் தான். நல்ல அமைப்பு வந்து சிறப்பாக தான் இருக்குது.
சூரியன் மற்றும் குரு நிச்சயமாக இருக்கிறதுனால சிவபெருமான் வழிபாடாக இருக்கட்டும், ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிறதா இருக்கட்டும், காப்பர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் அதிகமாக அணிஞ்சிக்கிறது, சூரியனோட தொடர்பு, சூரிய நமஸ்காரம் செய்கிறது, அது போன்ற வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடெல்லாம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இது வந்து மொத்தத்தில் ஒரு வந்து நல்ல பலன்களை, அமோகமான பலன்களை பெற்ற ஒரு ஜாதகர் தான். ஆனால் குறிப்பிட்ட சில அம்சங்களில் வந்து ஒரு அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்குது. இந்த காலகட்டம் அவருக்கு சற்று சிறப்பாக இல்லை என்பது உண்மை. செவ்வாய் மற்றும் ராகு வந்து சிறப்பான தசாபத்தி அமைப்புகளை, பலன்களை தருவார்கள். இதுதான் இவருடைய ஜாதக விளக்கம். மீண்டும் இது போன்ற ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.